அனைவருக்கும் அன்பான வணக்கம். உண்மையான வல்லாரை செடி எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் அந்த பதிவு. இன்றைய தினம் நமக்கு கடைகளில் கிடைக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா உண்மையான வல்லாரை செடி கிடையாது, அது போலியான வல்லாரை செடி. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரு, இப்படி தான் இருக்கும். இதுதான் போலியான வல்லாரை இனத்தைச் சேர்ந்த ஒரு செடி. இது ஒரு குரோட்டன்ஸ் வகையை சார்ந்தது. இதில் வல்லாரைக்குண்டான எந்த ஒரு பலனும் கிடையாது. இது சாப்பிட்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. சரிங்களா? இப்போ இதுதான் நமக்கு எல்லா கடைகள்லையும் கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட்டமாக இருக்கும். அந்த இலை பார்த்தீங்கன்னா வட்டமாக இருக்கும். சரியா? இது வல்லாரை அல்ல. அதனால் தயவு செஞ்சு யாரும் இதை வாங்கி சாப்பிட வேண்டாம். சரியா? இதை சாப்பிட்றதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. அப்போ உண்மையான வல்லாரை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பாரு, இதுதான் உண்மையான வல்லாரை இலை. பாருங்கள், இதுதான் உண்மையான வல்லாரை செடி. இந்த வல்லாரை செடியினுடைய இலையை பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அந்த இலை வட்டமாக இல்லாமல் ஒரு சின்ன ஒரு வளைவதில் இருக்கும். இதுதான் உண்மையான வல்லாரை செடி. அப்போ இந்த வல்லாரை செடியை நம்ம பயன்படுத்தி மருந்துகளோ அல்லது உணவாகவோ செய்து சாப்பிடும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதை விட்டுட்டு போலியான வல்லாரையை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அதில் நன்மை கிடைக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதனால் இனிமேற்கொண்டு நம்ம சொன்ன அந்த போலி வல்லாரையை யாரும் பயன்படுத்த வேண்டாம். சரிங்களா? இப்போ இந்த வல்லாரி எங்கே அதிகமாக கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் அதிகமாக கிடைக்குது. நமக்கு உண்மையான வல்லாரி கேரளாவில் அதிகமாக கிடைக்குது. சரிங்களா? நம்ம கேரளாவில் இருந்து யாராவது உங்கள் சொந்தக்காரங்க இருந்தாலும் சரி, இல்லை கடைகளில் பழக்கம் இருந்தாலும் அங்கே வச்சு நீங்கள் வாங்கி அதை மருந்துகள் செய்து சாப்பிடலாம். அதை உணவாக பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். சரியா? நல்லது, மகிழ்ச்சி. மேலும் ஒரு நல்ல காணொளியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.